இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகிட்டாங்க அப்படின்னா ஐபிஎல்லில் அந்த பிளேயருக்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறப்ப நிறைய பேர் ஒரு சலசலப்பான விஷயம் பேசுகிறோம். என்ன அப்படின்னா, ஏன்டா இவரை போய் ஏன்டா எடுத்தீங்க, ஏன்டா இந்த பிளேயர் எடுத்தீங்க, ஏன்டா அந்த பிளேயர் எடுத்தீங்க நம்ம பேசுகிறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி வந்து ரொம்பவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி தான் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸும் யோசிப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி ஆகுறாரு. இப்போ அந்த பிளேயர் வந்து எதுக்காக நம்ம எடுத்தோம், இப்போ நம்ம எடுத்த பிளேயர் மாதிரியே சிமிலர் டைப்பில் யார் யார் இருக்கான்றதை பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி பார்ப்பாங்க. அவங்க ஆக்ஷனில் எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அந்த பிளேயரோட அவைலபிலிட்டி, அவர் வந்து எந்தெந்த டோர்னமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு, எந்தெந்த டோர்னமெண்ட் அவர் விளையாட போகிறாருன்றதை ஷெடியூல் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வேறு டோர்னமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேயர் நம்ம கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. சப்போஸ் அவங்க சைன் பண்ணலை அப்படின்னா அவங்களோட நேஷ்னல் டியூட்டியோட லைசன்ஸ் என்ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். நிறையா நேஷ்னாலிட்டி டீம் வந்து கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்னா அவங்க கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு முஸ்தபிசுர் ரஹ்மானை கேகேஆர் எடுத்திருக்காங்க. அந்த முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு இப்போ வரைக்கும் என்ஓசி கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பாலிடிக்ஸும் இன்வால்வ் ஆகுது. ஒரு பிளேயர் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாரு அப்படின்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ரீப்ளேஸ் ஆக மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பிளேயர் அவைலபிலிட்டி பார்க்கணும், அவர் வந்து அடுத்த டோர்னமெண்ட்டில் கமிட் ஆகிருக்கான்னு பார்க்கணும், அவர் ஃபிட்னஸ் பார்க்கணும், அவர் இந்த டீமுக்கு ஆப்டாக உட்காருவாரான்னு பார்க்கணும், அவர் வந்து விளாடுறதுக்கு இன்னொரு முக்கியமான கண்டிஷன், அந்த பேஸ் பிளேஸ்க்கு அவர் ஒத்துக்குவாரா, கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. பட் ஒரு சில பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே அந்த பேஸ் பிளேஸ்க்கு வரமாட்டாங்க. ஐபிஎல்லில் எந்த ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனாலும், ஐபிஎல் மட்டும் இல்லை நிறைய டோர்னமெண்ட் இன்ஜுரி ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம், இந்த பிளேயர் எடுத்துடலாம், அந்த பிளேயர் எடுத்துருக்கலாம், இவங்க வேஸ்ட்டு அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் ஒரு பிளேயர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் ரொம்ப கஷ்டம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் ஒரு பிளேயரை எடுக்கவே முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான கிரிக்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கிரிக்கெட் நியூஸ் அண்ட் சினிமா நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க கிரிக்கேஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சவங்க பார்க்கட்டும். தேங்க்யூ.